அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜாவால சூப்பர் கீவேர்ட்னா என்ன நம்ம வந்து பாத்துறலாம். சோ அதுக்கு முன்னாடி இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் பத்தி நீங்க தெரியலனா அத பத்தி நீங்க லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் கீவேர்ட் உங்களுக்கு வந்து புரியும். சோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம். சோ பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர் கீவேர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம மூணு இடத்துல நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யூசர் டு ஆக்சஸ் இமிடியேட் பேரண்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் டிரைவ்டு கிளாஸ். சோ டிரைவ்டு கிளாஸ்ல இருந்து பேரண்ட் கிளாஸோட வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டரை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுல ஒரு சின்ன நோட் நம்ம வந்து பண்ணணும். என்னன்னா நேம் ஆஃப் பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் should be same. இப்போ வந்து உங்களுக்கு சைல்டு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்குதுன்னா அதே டிஸ்பிளேன்ற நேம்ல தான் உங்களுக்கு பேரண்ட் கிளாஸும் இருக்கணும். சோ அப்படின்னா என்ன சேம் நேம்னா மெத்தட் ஓவர் ரைடிங். சோ மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒரு டாபிக் இருக்கும். சோ இப்படி மெத்தட் ஓவர் ரைடிங்னு உங்களுக்கு பண்றப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு பேரண்ட் கிளாஸ் வந்து உங்களால இது பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பேரண்ட் கிளாஸ் ஓவர் ரைடு பண்ணி தான் சைல்டு கிளாஸ் மெத்தட் நீங்க வந்து பிரிண்ட் பண்றீங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம பேரண்ட் கிளாஸை பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சோ அதுக்கு தான் சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். சோ சின்னதா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். புரியலன்னா நோ ப்ராப்ளம், நம்ம கோடு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ நான் என்னுடைய ஐடி நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க என்ன ஐடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டு கிளாஸ் இங்க வந்து இருக்குது, பேரண்ட் கிளாஸ், சைல்டு கிளாஸ். ஸோ சைல்டு கிளாஸ் பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்குது. ஸோ அதான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சைல்டு கிளாஸ்க்கு இதனுடைய ஓன் மெத்தட்ஸ் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்குது. இதனுடைய பேரண்ட் கிளாஸோட தான் இதுக்கு வந்து சொந்தம் தான். ஸோ உங்க அப்பாவோட மொபைல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை வச்சு சைல்டு கிளாஸோடதும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பேரண்ட் கிளாஸோடதும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்க நான் வந்து சைல்டு கிளாஸ்க்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல அதனுடைய யூஸ் எப்படி இருக்குது, மெத்தட்ஸ்ல அதனுடைய யூஸ் எப்படி இருக்குது, வேரியபிள்ஸ்ல எப்படி இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர்னா நமக்கே தெரியும் சேம் நேம் ஆஸ் கிளாஸ் நேம். ஸோ அதான் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் சைல்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ யூ கேன் கிவ் எனி ஸ்டேட்மெண்ட் ஹியர். அதே இதை நான் காப்பி பண்ணி நான் பேரண்ட் கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர் நேம்ல சைல்டு இருக்கக்கூடாது, பேரண்ட்னு இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு ரூல். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஷுட் பி சேம் ஆஸ் கிளாஸ் நேம். ஸோ இங்க நான் வந்து பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். சோ நமக்கே தெரியும் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல ரெண்டு டைப் இருக்குது. டிஃபால்ட்ல எந்த ஆர்குமெண்ட்டும் இருக்காது. சோ இங்க எந்த ஆர்குமெண்ட்டும் இல்ல. சோ இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்? at the time of object creation. So object create பண்றப்பே automatically it will call the default constructor. So இங்க என்ன ஆப்ஜெக்ட்? சைல்டு கிளாஸ்க்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். So சைல்டு கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். So நமக்கு என்ன வரணும்? சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். So நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். So if I run this code, so பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆயிட்டு தான் இருக்குது. That's weird. எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு எனக்கு வந்திருக்குது, தென் எனக்கு சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு வந்திருக்குது. ஏன் நீங்க வந்து கேட்பது எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஏன் தெரியுமா? சூப்பர் கீவேர்டோட யூசிங் வந்து நடக்குது. ஸோ பை டிஃபால்ட்டா எல்லா கன்ஸ்ட்ரக்டர்லயும் ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்னு இந்த ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ சூப்பர் கீவேர்டு இங்க நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரக்டர்லயும் பாத்தீங்கன்னா சூப்பர்னு இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வந்து சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். வை? பிகாஸ் நம்ம சைல்டு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கர்சர் எனக்கு எங்க வந்துடும்? கண்ட்ரோல் இங்க வந்துடும். ஸோ இங்க வந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சூப்பர் என்ன பண்ணும்? யூசர் டு ஆக்சஸ் இமிடியேட் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருந்தேன். யூசர் டு ஆக்சஸ் இமிடியேட் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அப்போ பேரண்ட் கிளாஸ்க்கு வந்து போயிடும். ஸோ பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு போயிடும். ஸோ அகைன் அங்கே ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேரண்ட்டும் இதுக்கு வந்து இல்லை, ஏன்னா இதுதான் பேஸ் கிளாஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகிடும் பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். தென் இதனுடைய செகண்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதனால தான் எனக்கு இங்கே பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ சூப்பர் கீவேர்டோட யூஸ் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்ல எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ மெத்தட் நம்ம வந்து பண்ணலாமா? பப்ளிக் void. So methodல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் வரும், கன்ஸ்ட்ரக்டர்ல வராது. சோ அதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா மெத்தட் நேம் எது வேணாலும் இருக்கலாம், கிளாஸ் நேமா இருக்கணும்ன்றது எந்த விதத்திலயும் கட்டாயம் கிடையாது. சோ நான் டிஸ்பிளேன்னு ஒரு நேம் நான் வந்து கொடுக்குறேன். டிஸ்பிளே. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் சேம் ஸ்டேட்மெண்ட் system.out.println child
அப்படின்னு ஜஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்றேன். அதே நேம்ல தான் இருக்கணும். ஏன்னா அது நான் வந்து ரூல்ல நம்ம வந்து இருக்குது. ஸோ சூப்பர் கீயோட ரூல் என்னது? நேம் ஆஃப் பேஸ் கிளாஸ் அண்ட் டெரிவேட் கிளாஸ் வேரியபிள் மெத்தட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஷுட் பி சேம். ஸோ சேமா இருக்கணும். ஸோ அதனால இங்க டிஸ்பிளேன்னு இருந்துச்சுன்னா மேலேயே நம்ம டிஸ்பிளே தான் நம்ம வந்து கொடுக்கணும். நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய பேரண்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்து போகலாம். பேரண்ட் கிளாஸ்ல நான் அந்த மெத்தடை நான் வந்து போட்டுறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் ஆகுது. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்கலா பாருங்க ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் வருது. அப்பனா ஓவர் ரைட்னு அர்த்தம். ஓவர் ரைட்ஸ் பேரண்ட் டாட் டிஸ்பிளே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து டிஸ்பிளே மெத்தட் நான் கால் பண்ணேன்னா எனக்கு எந்த டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு இந்த டிஸ்பிளே தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். பட் மேலேயே ஒரு டிஸ்பிளேன்னு இருக்குது இல்ல. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இந்த டிஸ்பிளேவை இது ஓவர் ரைடு பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங்னு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை நம்ம ரன் டைம் பாலிமார்பிசம்னு நம்ம வந்து சொல்லிப்போம். ஓகே, அப்போ இந்த பேரண்ட் டாட் டிஸ்பிளேவை நான் எப்படி நான் வந்து இது கால் பண்றது? ஸோ எனக்கு வேற வழியே இல்லையா, இதை நான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும். Here not a child, here parent. We should change. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபாவே நான் வந்து காமிச்சிடலாம். நீங்க வந்து கேட்பீங்க வேர் இஸ் த ப்ரூஃப்னு. obj.display. ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான் எனக்கு சைல்டுன்றது வந்திருக்குது. எனக்கு அப்பனா இந்த டிஸ்பிளே மெத்தட் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. இந்த மேல இருக்க பேரண்ட் எக்ஸிக்யூட் ஆகல. அதை நான் எக்ஸிக்யூட் வைக்கணும்னா என்ன பண்றது? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம பாத்தீங்க இங்க வந்து சைல்டுக்கு பதிலாக நம்ம வந்து பேரண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸால மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலா எனக்கு இந்த பேரண்ட்னு வந்திருக்கும். பட் இங்க இன்கிரிடியன்ஸ் நம்ம வந்து அச்சீவ் பண்றதுனால நம்ம சைல்டு கிளாஸ்க்கு தான் கிரியேட் பண்றதுனால தான் நமக்கு வந்து பெனிஃபிட். ஸோ நான் சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்படி கிரியேட் பண்ணும்போது என்னால் ஏன் பேரண்டோட இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல? ரெண்டுமே சேமா இருக்கும் போது அஃப்கோர்ஸ் அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். பட் நான் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சூப்பர் கீவேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? சூப்பர் டாட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம். ஸோ டாட் டிஸ்பிளே என்ன மெத்தடை கால் பண்ண நினைக்கிறீங்க அந்த மெத்தடோட நேம் சூப்பர் டாட் டிஸ்பிளே நம்ம வந்து கொடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நீங்க மேலே கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேரண்ட்னு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இந்த லைனுக்கு அடுத்து, ஸோ அதாவது இந்த சைல்டுக்கு அடுத்து கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு வந்துட்டு நெக்ஸ்ட் பேரண்ட்னு வரும். ஸோ நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்னு வருது, நெக்ஸ்ட் சைல்டுன்னு வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோலை இங்கே தூக்கி போட்டுருது, பேரண்ட்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தான் அந்த செகண்ட் லைன் வரும். இதுவே நீங்க இந்த சூப்பர் டாட் டிஸ்பிளேவை நீங்க சைல்டுன்றதுக்கு அடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சைல்டு தான் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பேரண்ட்ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களால வந்து கிளியரா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பர் கீவேர்டோட யூஸ் மெத்தட்ஸ்லேயே உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம வேரியபிள்ஸ்ல எப்படி இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இந்த சூப்பர் கீவேர்டை பத்தின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க பேரண்ட் கிளாஸ்க்கு நான் ஒரு வேரியபிள் நான் வந்து கொடுக்குறேன். int a is equal to ஒரு 40. அதே மாதிரி நம்ம சைல்டு கிளாஸ்க்கும் நம்ம ஒரு வேரியபிள் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்க சேமா தான் இருக்கணும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். int a is equal to 20. ஓகேங்களா? ஸோ ஏன்றது இங்க யூஸ் பண்ணியிருந்தோம்னா அங்கேயும் ஏ தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து சூப்பர் கீவேர்டோட ஒரு ரூல். இப்போ இந்த மெத்தட்ல இருந்தே நான் அந்த வேல்யூ நான் வந்து ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன் பாருங்களேன். ஸோ system டாட் அவுட் டாட் println நான் வெறும் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஏவோட வேல்யூ எனக்கு வந்து வரும். ஸோ அந்த ஏவோட வேல்யூ வரணும்னா நான் என்ன பண்றது? system டாட் அவுட் டாட் print. ஹியர் நம்ம இந்த obj டாட் a எல்லாம் நம்ம வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்கோப் உள்ளதா இருக்கும். ஸோ ஸ்கோப் விட்டு வெளியே இருந்தோம்னா நம்ம டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கோப் உள்ளதா இருக்கனால நம்ம டைரக்டா ஏன்றதே நம்ம வந்து கொடுத்தா போதும். ஸோ இப்போ இந்த ஏ நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஏ வரும்ன்றத நான் ரன் பண்ணியே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ if I run this code, as you can see we will get the 20. ஸோ 20ன்றது நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ 20 என்னதுப்பா? சைல்டு கிளாஸோட ஒரு வேரியபிள். எனக்கு பேரண்ட் கிளாஸோட வேரியபிள் வரணும். ஸோ அப்பனா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று இந்த சூப்பர் மெத்தட் இருக்குது பாத்தீங்களா? இந்த சூப்பர் மெத்தட் நமக்கு இங்க வந்து கூட்டிட்டு போயிடும். ஸோ இங்க நம்ம வந்து ஏன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். எனக்கு இங்க சைல்டு கிளாஸ்ல இருந்து பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். யூசர் டு ஆக்சஸ் இமிடியேட் பேரண்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் சைல்டு கிளாஸ். ஸோ நம்ம சைல்டு கிளாஸ்ல இருந்து நம்ம பண்றதுனால இன்ஸ்டெட் ஆஃப் ஏ நம்ம சூப்பர் கீவேர்ட் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ சூப்பர் டாட் ஏ நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டும் போது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த சைல்டு பேரண்ட் எப்படி வந்துச்சுன்றது மெத்தட்ல நான் வந்து சொல்லி தந்துட்டேன். வேரியபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 20ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சூப்பர் டாட் ஏவோட இது 40ன்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது பேரண்ட் கிளாஸ்ல ஏவோட வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிந்திருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த சூப்பர் கீவோட யூசஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அகைன் வேரியபிள்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆக்சஸ் இமிடியேட் பேரண்ட் கிளாஸ் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போ யூஸ் பண்ணுவோம்?
அது எல்லாமே சேம் நேம்ல இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்டு கிளாஸ்ல. ஸோ இதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம்? இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டெஃபினிஷனை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதுன்னா இந்த சூப்பர் கீவேர்டு உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருச்சு. நீங்க இனிமே எதுவுமே ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ புரியலன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன டவுட்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் சூப்பர் கீவேர்டு. ஸோ இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கான்குரக்டர்.